வணக்கம் அஸ்ட்ராஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் லெசனில் வந்துட்டு நம்ம அசட்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நான் கரண்ட் அசட்ஸில் நம்ம ஒரு சில கேட்டகரிஸ் வந்து பார்த்தோம். அதாவது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இது ரெண்டு பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த செஷனில் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் அசட்ஸ் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStock தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியோ, ஒரு பிளான்ட்டோ, ஒரு எக்யூப்மெண்ட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்குது, அதை நம்ம தொட்டு பார்க்க முடியும். இந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட பிராண்டு, குட்வில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன எடுத்துப்பாங்கன்னா, குட்வில்னா ஒரு நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஆனால் குட்வில்னா நல்ல பேர் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த குட்வில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த நான் கரண்ட் அசட்டில் வந்துட்டு இன்டான்ஜிபிள் அசட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிராண்ட்ஸ், குட்வில்ஸ் இது இல்லாமல் அடுத்தது வந்துட்டு பேட்டர்ன்ஸ், அதாவது இந்த கம்பெனி வந்துட்டு ஓன் பண்ணி வச்சுக்கிற பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த கம்பெனியோட ட்ரேட்மார்க், அந்த கம்பெனி வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் வச்சுருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே இந்த பேட்டர்ன்ஸில் வரும். அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா நாலேஜ். இந்த நாலேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். இப்போது நிறைய கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குன்னா, ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபைடாக அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. இந்த பேட்டர்ன் அதாவது அவங்களோட நாலேஜ், இந்த நாலேஜ் படி தான் அவங்க வந்துட்டு அந்த ப்ராடக்டை வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ், குட்வில்ஸ், பேட்டர்ன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், நாலேஜ் இது எல்லாமே இந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸ்குள்ளே வரும். தீபக் நைட்ரேட்டோட இன்டான்ஜிபிள் அசட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அவங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஃபார்மட் கிடையாது, அதனால அதை வந்துட்டு இன்டான்ஜிபிள் அசட்ஸில் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. மற்றதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு ரொம்ப அவங்க கொடுக்கல, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக போட்டாங்க. அதாவது நம்ம வந்துட்டு இவ்வளோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், பிராண்ட்ஸு, குட்வில், பேட்டர்ன்ஸ், ட்ரேட்மார்க், நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே சிம்பிளாக அவங்க வந்துட்டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நான் கரண்ட் அசட்டில் வந்துட்டு ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் வந்துட்டு இந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸ்லையும் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. அதுவும் வந்துட்டு கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸுடைய ஈக்குவலன்ட் தான். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டோடையது. ஏன்னா இங்கேருந்து தான் இதுக்கு வந்துட்டு வேல்யூ, அதாவது ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருந்து தான் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு பகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், செகண்ட் வந்துட்டு லோன்ஸ். ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க, நம்ம இது எல்லாமே நான் கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது இது எல்லாமே அந்த கம்பெனிக்கு லாங்கர் பீரியட்க்கு வந்து அந்த கம்பெனிக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருட்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி பண்ணியிருக்கிற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். லோன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி கொடுத்துருக்கிற லோன். லயபிலிட்டி சைடில் இந்த கம்பெனி வந்துட்டு வாங்கின லோன் இருக்கும், அதாவது டெப்ட் இருக்கும். இந்த நான் கரண்ட் அசட்டில் வந்துட்டு அந்த கம்பெனி கொடுத்த லோன்ஸ் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன் தீபக் நைட்ரேட்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி எந்தெந்த பேங்க்கில், அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐடிபிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு மற்ற கம்பெனிஸ்லையும் ஒரு சில கம்பெனிஸோடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் கோட்டட், அன்கோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ்லேயும் இந்த கம்பெனி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபினான்ஷியல் அசட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் அசட்ஸ்குள்ளே லோன்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட்டாக கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் டு எம்ப்ளாயி, இந்த தீபக் நைட்ரேட் மட்டும் கிடையாது, நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு லோன் கொடுப்பாங்க. இந்த லோன்ஸ் எல்லாம் ஒரு லாங்கர் டைம் பீரியட்க்கு கொடுத்துருப்பாங்க. மோர் தென் 1 year கொடுத்துருக்க லோன் எல்லாமே இதில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க.
ஸோ நம்ம 1E வரலும் முடிச்சிருக்கோம். அதாவது நான் கரண்ட் அசெட்டில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டான்ஜிபிள் அசெட் அண்ட் அதில் வந்துட்டு அண்டர் டெவலப்மெண்ட்டில் உள்ளது பார்த்தோம். ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரண்ட் டேக்ஸ் அசெட்ஸ் அண்ட் வந்துட்டு அதர் நான் கரண்ட் அசெட்ஸ்னால் என்னென்ன, அதில் எப்படிலாம் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, பர்டிகுலராக தீபக் நைட்ரேட்டில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வந்துட்டு பக்காவாக நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும். சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.